வேதம் முதல்வனிடம் வேதம் கேட்டவர்கள் நிறைய பேர். 108 பேருக்கு அந்த ஆகம பொருள்களை, பிறவியின் ரகசியங்களை, பிறவா நடையை எப்படி எப்பொழுது அடைய முடியும் என்பதையெல்லாம் இறைவன் கூறுகிறார். எல்லாம் கேட்ட பிறகு ஒரு நேரம் வருகிறது. அந்த பிரளய காலத்திலே அங்கே உள்ள அக்னி தீர்த்தத்திலே வேள்வி பெரும் தீ தோன்றுகிறது. பெருமான் அருளிய அந்த ஆகமங்களை வரிசையா சீடர்ஸ்ன்னு வரிசையா சீட பரம்பரையில முதல்ல எல்லாம் கொடுத்துட்டு போய் அக்னியில கலந்துட்டாங்க. கடைசி சீடர் மட்டும் உள்ள இறங்குள்ள அசரீரி இந்த ஆகமங்கள் அழிந்து விடும், இறங்காதேன்னு அவர் அந்த பெரும் ஜோதியிடம் முறையிடும் பொழுது, அடுத்த பிறவியிலே நீ இதையெல்லாம் உன்னுடைய அறிவாற்றலால் ஒரு நூலாக எழுது, நான் உனக்கு தந்த அந்த நூல்களை நானே ஏற்றுக்கொண்டு உன்னை ஜோதியில் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறேன் என்கிறார். அடுத்த பிறவியிலே அவர் மாணிக்க வாசராக பிறந்து தில்லை பொதுவில் வருகன்னு சொல்லிட்டு குரு போயிட்டாரு. அங்க தில்லை பொதுவில் போய் அம்பலத்தரசர் ஆடல் வல்லான் நம்முடைய அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் வந்து அவர் அருளிய வேதங்களை அவரே திருவாசகமாக எழுதி அதிலே அந்த ஆகமம், வேத ஆகம உபனிஷத்துக்கள் அனைத்தினுடைய கருத்துக்களையும் அவர் என்ன உபதேசம் பண்ணினாரோ, பிறவியினுடைய துன்பம் எப்படி கரு உருவாகிறது, இறைவன் எத்தன்மையன் என்று எல்லாவற்றையும் முப்பொருள் உண்மையை தப்பாது அவர் அன்று போதித்த வண்ணம், உத்தரகோச மங்கையிலே போதித்த வண்ணம் தில்லையிலே பெருமான் எழுதி கொள்கிறார். எழுதி பிறகு மணிவாஸ் அந்த பஞ்சாட்சர படியிலே அந்த சுவடியை பாதுகாப்பாக வைத்து மறைந்து விடுகிறார். அடுத்த நாள் தில்லை வாழ்ந்தனர்கள் வந்து கேட்கும் பொழுது, இதனுடைய பொருள் யாது என்று கேட்கிறார்கள். மணிவாச பெருமான் சாமியுடைய பொன்னம்பலத்தில் ஏறி உள்ளே நுழைந்து ஜோதியாகி விடுகிறார். ஆக இந்த சைவம் திருமுறை நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆன்மா உடல், உயிர், பிறவி, இறைவனை அடைதல், குரு எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலையிலே நம் மனம் உருகினால் இறைவனை அடைய முடியும், இத்தனைக்கும் வழிகாட்டக்கூடியது திருவாசகம். அதிலே குறிப்பாக அந்த சிவபுராணத்திலே ஒரு ரகசியம் இருக்கிறது. அங்கே கடைசி எழுவார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். எங்க சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்குள், சிவபுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிக்குள் எப்படி போவாங்க? பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் புகழும் வண்ணம் பெருமானே ஆட்கொண்டு தன் வீட்டிற்கு கூட்டி செல்கிறார். இவர் எவ்வளவு எளிமையா பணியுடன் இருக்கிறார் என்று எல்லோரும் வியந்து போவார்களாம். அப்படிப்பட்ட பணியுடையவர்களாக அவர்கள் மாறி போவார்கள். நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் சுந்தரரும் மாணிக்கவாசரும் வாழ்ந்த காலத்து அவர்களுக்கு குருபீட சீட பரம்பரை கிடையாது. அவருக்கு பின்னால யாரும் கிடையாது. சிவனேன்னு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அவர்கள் திருவடி சேர்ந்து பல காலங்களுக்கு, நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் திருவடி சேர்ந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு இறைவன் அந்த ஞானசம்பந்தரையும் நாவுக்கரசரையும் வாழ்ந்த அடியார்கள், இதற்கு முன் வாழ்ந்த தில்லைவாழ் குயவனார் முதற்கொண்டு எல்லோருடைய வாழ்வியலையும் இறைவன் மானிடனாக அவதரித்து, அந்த சுந்தரர் வரலாறு விசித்திரமானது. அங்கே ஆழகால விஷம் வருகிறது. அந்த விஷத்தை யாராவது கொண்டு வந்து கொடுத்தாதான் சாமி குடிக்க முடியும். அவர் பார்க்கிறாரு, இந்த விஷம் கொடுத்த பொன்னார் மேனியாகிய
நம்முடைய உடலிலே கண்டம் கருத்துவிடும், உடல் அழகு மாறிவிடும். நாம் இவ்வளவு இளம் இந்த பொன்னார் மேனி தம்பிரானாக இருக்கின்றோம். நம் உருவம் நிலைத்து இந்த என்பதற்காக அங்கிருந்து ஒரு பெரிய பளிங்கு பாறையிலே தன்னை பார்த்து சுந்தரா வருக அப்படின்னு அழைக்கிறார். பெருமானின் நிழல் தான் சுந்தரர். கண்ணாடியில் தெரிந்த பெருமானின் உருவமே சுந்தரர். ஆக தான் சுந்தரர் ஆக வந்ததனால் காமனை காய்ந்த பிரானின் நிழலுக்கு காமம் அறிகிறது. அங்கே கைலாயத்திலே அந்த கமலினி அணிந்ததை பார்த்தோம். விசித்திரமான அனுபவம். இவரை எப்படியாவது வந்து இந்த தமிழகத்திலே வாழ்ந்த மெய்யடியார்களையும் மெய்த்தொண்டர்கள், அடியார் கிடையாது, மெய்த்தொண்டர்களை வரலாற்றில் நினைவூட்ட வேண்டும் என்ற ஒரே கருத்திற்காக சுந்தரருக்கு அங்கு சலனத்தை கொடுத்து, பிறகு அவர் மலர் கொய்து வந்த பிறகு, என்ன சுந்தரா நந்தவனத்தில் என்ன நடந்தது என்று கேட்டு, பரவாயில்லை நீ ஆசைப்பட்டது தவறு கிடையாது, போய் வாழ்ந்துட்டு வான்னு அனுப்புறார். பெருமானே தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்றார். ஆட்கொள்கிறோம் என்றார் சாமி. திருமணத்தின் போது தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சுந்தர் கேட்டாரே அன்றி இந்த கமலினியை அணிந்ததையை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது தடுத்து ஆட்கொள்ளன்னு கேட்கல. கல்யாணம் நம்ம வரம் கேட்கிற மாதிரி, கடவுளே எனக்கு பெரும் செல்வத்தோடும் பெரும் செல்வம் வந்துடும், உடம்புல சர்க்கரை உப்பு கொழுப்பு எல்லாம் வந்து நல்ல சோறு சாப்பிட முடியாது. கடவுளே எனக்கு பெரும் செல்வம் வந்தாலும் நான் நிம்மதியாக மன நிம்மதியோடு அமைதியாக நல்ல உணவு சாப்பிட வேண்டும் என்று யாரும் கேட்பது கிடையாது. அதுபோல அந்த அவசரத்திலே சுந்தர பெருமான் ஐயா நான் அவருடைய திருமணம் செய்து கொள்ளும் பொழுது எனக்கு திருமணம் நடக்கும் பொழுது தடுத்து ஆட்கொள்ள வேண்டும், அவ்வளவுதானே, அதுக்காக ஒரு கல்யாணம், அதை தடுத்தார், ஆட்கொண்டார். திருவாரூர் வருகிறார். அங்கே விரண்மிண்டர் அடியாரை மதிக்காத சிவனும் பிறகு தியாகராஜாவும் புறகுன்னு கூறிய பிறகு அங்கே திருத்தொண்ட தொகையை பாடி தில்லைவாழந்தனதும் பாடுகிறார். அந்த பாடலும் என்ன ஆகுதுன்னா ஒரு காலகட்டத்துல காணாமல் போய்விடுகிறது. அதற்கு அதை நம்பியாண்டார் நம்பியர்கள் திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற பெயரிலே பாதுகாத்து அது அப்படியே கால வெள்ளத்திலே எங்கோ மறைந்து விட்டது. இடையிலே ராஜராஜ சோழன் இந்த தேவாரங்களை செவிவழியாக கேட்டு வந்த ராஜராஜ சோழன் தேவார திருமுறைகளை மீட்ட பிறகு இந்த தேவாரம் எங்கே இருக்கேன் சிதம்பரத்தை எல்லாம் அந்த நடந்த பொழுது அதையெல்லாம் மீட்டெடுத்து அதை செப்பேடு செய்த பிறகு நம்முடைய சேக்கிழார் அடிகள் பெரிய புராணம் பாடும் பொழுது சுந்தர திருத்துவந்தாதியை வந்து நம்முடைய பொல்லா பிள்ளையாரிடம் கேட்டு நம்பியாண்டார் நம்பிகள் சொன்னதாக வரலாறு. ஆனால் இந்த அடியார் பெருமை பாட ஆண்டவனே பூமியில் எழுந்தருளியுள்ளார். நாம் வாழ்ந்த காலத்து அடியாராக வாழ்ந்தோமா இல்லையா என்று இந்த சமுதாயம் கூறக்கூடாது. இறைவன் நம் காலத்திற்கு பிறகு வந்து கூற வேண்டும். அப்ப ஏன்னா எவன் என் தலைவனோ அவன் இவன் என் அடியாரங்கணும். நம்மளே அடியார், எனக்கு பக்குவம் இல்ல, இறைவன் என்னை ஆட்கொள்ள மாட்டார், சத்தியமா மாட்டார், ஏன்னா உனக்கே நம்பிக்கை இல்லை இல்ல. அவங்க யாரும் அப்படி எனக்கு பக்குவம் இல்லைன்னா இல்ல, தடுத்தாட்கொண்டார். மிக கற்ற கல்வி சிறந்த நாவுக்கரசடிகள் உழவாரப்பணி புழு வெட்டிட்டே இருந்தார். ஏன்னா அவர் காலத்துல எல்லா கோயிலும் சமண சமயத்தால் பாதிக்கப்பட்டு ஆலயங்கள் அழிந்து கொண்டிருந்தன, சிவாலயங்கள். இன்னைக்கு அப்படி எல்லாம் போனா நாங்க உழவாரப்பணி மடத்துல செஞ்சாவே இவனை யாரா நீ எதுக்கு வந்த செலத்திட வந்தேன்னா மடத்திலேயே திட்டுறாங்க. யோ நான் தனியாலியா உழவாரப்பணி செய்யறேன்னா உழவாரப்பணியா, சரி சரி புல்லு வெட்டுறியா வெட்டுங்கிறான். மடாதிபதி இவ்வளவு சோறு கூட போடல. தருமபுரத்துல எங்களுக்கு நடந்த நிகழ்வை ஏற்கனவே கூறியிருக்கிறேன். ஆக நாவுக்கரசடிகளுடைய காலம் ஏன் அவரை உழவாரப்பணி சொல்வன்மையனால் மன்னன் வந்து சமணம் சார்ந்தான். அவர் செய்த குற்றத்திற்கு தண்டனையா உழவாரப்பணி செய்தார். அப்படித்தான் எடுத்துக்கணும். இது குறையாக அல்ல. உன்னாலதான்ப்பா சமணம் வாழ்ந்தது, நீயே இந்த சைவத்தை சரிபடுத்து. சைவ சமயம் ஆலயங்கள் புல்முளைத்தது போல குழப்ப நிலையிலே பல்வேறு பிரச்சாரங்களால் பல்வேறு
அறிவியினர் பல தெளிவடையாத குருமார்களால் குழம்பி கிடக்கிறது என்று உளவாரம் செய்து பிறகு பாட வைத்தார். ஆக நான் பக்குவநிலையில் இருக்கிறேனா இல்லை என்பதை நான் தீர்மானிக்க கூடாது. நான் ஒரு தொழிலதிபர், நான் ஒரு வேலை எடுத்து செய்கிறேன் என்றால் அந்த வேலையை தந்து அந்த வேலையில் என்னவை காட்டிலும் சிறந்த ஞானிகள், சிறந்த ஒரு பொறியாளர் என்னை சரியில்லை அல்லது சரின்னு சொல்லும் இல்லையா? அதுபோல நமக்கு நாம் முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை விடணும். நான் பாவி, நான் அவ்வளவு புண்ணியம் செய்யல, ஏன் புண்ணியம் செய்யல, நீயே நம்பாதப்ப சாமி எப்படி செய்வார்? ஆக இப்படியெல்லாம் குழப்பத்தில் நாம் மட்டுமல்ல, மணிவாசர் மாட்டி வெளிவந்திருக்கார். இல்லைன்னா தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாக 100 கோடி 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு மாயைகள் தொடங்க. முதல்ல மாயை நம்ம கிட்ட தான் தொடங்கும். டேய் உனக்கு அதெல்லாம் தகுதியிலடாங்க, என்ன நம்ம கிட்டே தொடங்கிறோம். டேய் உனக்கு தகுதி இல்லடா, நீ எல்லாம் அடைய முடியாதா பெருமானே. அது ஒரு மாயா சக்தி. அதுகிட்ட சிக்கின சின்ன பெண்ணும் தான், எல்லாம் கேட்டு போட, அதுகிட்ட மட்டும் சிக்க கூடாது. சரி, இது சிக்காமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? எப்பொருள் எத்தனை தாய், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, சைவம் இதை பற்றி பலர் பேசுகிறார்கள். இதில் யார் சொல்வதில் தெளிவிருக்கிறதோ அதற்கு மெய்ப்பொருள்னு பேரு. ஒரு வார்த்தை பேசும் பொழுது அதுக்கு நம்ம தெளிவு கிடைத்தால் அது மெய்ப்பொருள், குழப்பம் ஏற்பட்டால் அது மெய்ப்பொருள் கிடையாது. ஆக எத்தன்மை தாயினும் இறைவன் இப்படித்தான் என் மனதில் இருக்கிறானா, அப்படியானால் இறைவனுடைய பண்புகள் என்ன? இரக்கம் கொள்ளுதல், அன்பு காட்டுதல், கொல்லாமை படிக்கிறோம் இல்லையா? இந்த பண்புகள் எனக்கிலிருந்து வெளிப்பட்டால் என் உடலில் இருந்து சிவருமான என்னை இயக்குகிறார். என்ன? அறிவுடிவான சிவம் உனக்குள் இருக்கும் பொழுது உன்னை நீ அறிவற்றவன் நினைத்தால் எவ்வாறு அறிவுடைய சிவன் உன்னை தெளிவுபடுத்தும்? இவன் நம்பும் வரை காத்திருப்போம் அப்படின்னு காத்திருக்கும். ஆக தற்செயலாக எங்கள் ஐயா அடுரையா வகுப்படுத்த பொழுது சிவராணத்தை சிந்தித்தோம். அப்பொழுது ஐயா ஒரு வார்த்தை கூறினார். ஏன் பொருள் சொன்னார் தெரியுமா? கடைசியில என்னார் தெரியலீங்கய்யா. இப்ப நீ இங்க வர, ஈரோடு வர, நீ பாட்டுக்கு திருத்தொண்டீஸ்வர் வாழ்க அப்படின்னா அந்த திருத்தொண்டீஸ்வரை பற்றி தெரியாதவன் என்ன கேட்பான்? யாருங்க அந்த திருத்தொண்டீஸ்வரர் நீங்க வாழ்த்துறீங்களே கேட்பாங்களா இல்லையா? அவர்தான்ப்பா நம்ம தலைவர். ஓ, உங்க தலைவரா? அவர் எங்க இருக்காரு? ஈரோடு கோட்டை ஈஸ்வரன் கோயில்ல இருக்கார். அப்படியா? சரி சரி, அவரை நாங்க பார்க்க முடியுமா? அவரை நீங்க எங்க பாத்தீங்க? வேற எங்க பாக்குறது? இங்கதான் நம்ம ஈரோட்ல தான் பார்த்தேன். திருத்தொண்டீஸ்வரர் கோயில பார்த்தேன்னு சொல்ல மாட்டோம், ஈரோட்ல பார்த்தப்பா. ஓ அப்படியா? சரி, அந்த திருத்தொண்டீஸ்வரர் எத்தன்மையாளர். இந்த ஈரோடு செல்வ செழிப்பா இருக்குன்னா அது காரணமே அந்த ஆள் தான்ப்பா. பெரியார் தோன்றிய மண்ணிலே சைவம் அதே காலகட்டத்தில் சைவத்தை நிலைநாட்டிய அருள்நெறி திருக்கூட்ட அன்பர்கள், திருமுறை கழக அன்பர்கள் எல்லாம் அங்கே படைத்தவர் அந்த ஆளு. அங்கே மகிமாலீஸ்வரத்திலே தமிழ் வளர்ந்தது. அருள்நெறி திருக்கூட்டம் மாறுபாடு இல்லாமல் அனைத்தையும் விளங்க செய்தது. ஓ அப்படியா? சரி, எப்படி விளங்க செய்தது? அருள்நெறி திருக்கூட்டம் புத்தகம் அடித்துக் கொண்டு ஈரோடு திருச்செங்கோடு நடப்பாங்க. வார வழிபாட்டு நூல், ஏன்னா ஒரு தேவாரம், திருவாசகம், இப்படியெல்லாம். ஓஹோ அப்படியா? அப்படின்னா அந்த சாமி பெரியாள் தான் போல. ஆமாங்க, இருந்தாலும் பெரியாளு. அப்படியே கோயிலுக்கு வரோம், பாக்குறோம். கோயில்ல இந்த திருத்தொண்டீஸ்வரத்துல
கருவறை கருப்பா இருக்கும், ஈரோட்டு அன்பருடைய மனம் போல. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஈரோட்டுல நிறைய ஊர்ல அப்படிதான். ஆனா ஈரோட்டுல நான் பழகின ஊர் தானே சொல்ல முடியும். கோயிலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க பாசம் வேறு. கோயில் விட்டு வெளியே வந்துட்டீங்களா, நீங்க யாரும் நான் யாரும். ஒருத்தர் கூட எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டி போய், ஆனா எங்க ஐயா செஞ்சாங்க விஜயமங்கலத்தை ஐயா, அது வேறு. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலும் யாரும் ஒரு 98% கோயில்ல யாரோ வெளியூர் நண்பர் வந்திருக்காரு, நம்மகிட்ட பழகிருக்காரு, இவரு திருவேடம் தாங்கி இருக்காரு, நம்ம பெரியவரானம் படிச்சிருக்கோம், வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு ஐயா வாங்க, எதுக்கு வந்தீங்க, என்ன ஏது, வாங்கியா நம்ம வீட்டுல தங்கிக்கலாம், இதுக்காக நீ அப்படி சொல்ல பண்பு வளராததால் அங்கே சாமி அந்த அன்பருடைய இதயத்திலே வர்றாளுக்கு ஏதாவது நல்லால கேட்டாலும் சந்தேகம் ஆகி இருள் இருக்கிறதுனால அந்த திருத்தோணீஸ்வரர் கருவறையில கருப்பு கல் ஒட்டி இருப்பாங்க. சாமி கைப்பிடி அளவு தான் இருப்பார். என்ன அதே மகிமாலீஸ்வரத்துல அந்த பண்பு உண்டு. மகிமாலீஸ்வரம் ஆலயத்துல இருக்கிற அடியார்கிட்ட அந்த பண்பு உண்டு. அங்க சாமி பிரம்மாண்டமா இருப்பார், வேற தேஜஸ்ல இருப்பார். ஆக அன்பர்கள், உங்களுடைய சிந்தனை எனக்குள் இறைவன் இருக்கின்றான் என்று தெளிவாக பட்டால், மகிமாலீஸ்வரத்தை ஈஸ்வரனை போல இறைவன் தன்னை வெளிப்படுத்தி எளிதில் காண உங்களுக்கு அருள் செய்வார். சந்தேகம் வந்து விட்டால் திருத்தொண்டீஸ்வரத்தில் இருக்கின்ற அந்த சின்ன பெருமான் தேடினா பூக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பார். தேடினா ஒரு மூஞ்சியை பார்க்க முடியும். பாவம், யாரை கும்பிடுறான் என் சாமியில. ஆக இங்கே யார் அந்த தலைவர், யார் சொல்ல முடியும்? தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட நூலை, இது கட்சியினால், கட்சி தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கை அப்படிங்கிற மாதிரி தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டு தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பேசியதெல்லாம் தலைவர் கையால் எழுதி அந்த தன்னத்தை ஜோதியாக தனக்குள் கலக்க செய்த ஒரே ஒரு மனிதர் இந்த உலகத்திலேயே மாணிக்கவாசகர் மட்டும்தான். அவர் ஒளிவு அங்க போய் ஜோதியாய்தான் தெளிவா சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமானதுல உள்ள போனார், காணும், அவ்வளவுதான். ஆக அந்த எழுத்துப்பதிவு மூலம் தான் எழுத்தான ரெக்கார்டு ஜோதியானவர் நம்முடைய நந்தனார், நம்முடைய மணிவாசகர், அப்படி மிகச்சிலர். இங்கே மணிவாசகர் நால்வரில் அவர் தான் அப்படி பெருஞ்சோதியில் கலந்தவர். நான் ஞானசம்பந்தர் அதெல்லாம் இல்லைங்க. ஞானசம்பந்த தேவாரத்தை சிவன் கையில எழுதிக்கல. அந்த சிறப்பு திருவாசத்துக்கு உண்டு. இது குறைவுக்காக அல்ல, ஒரு சாதாரண எளிமைக்காக ஒரு ஒப்பீடு. ஆக அந்த திருவாசம் எங்க ஐயா வகுப்பெடுத்தார். நான் எப்ப போனாலும் அது சிறு வயதிலிருந்தே இந்த நமச்சிவாய வாழ்க்கை நம்ம நாக்கிலே பற்றி கொண்ட ஒரு தீ. போனேன் ஐயா கிட்ட, போனேன், ஐயா நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாயம் யாருப்பா, அது இங்க யாருப்பா நமச்சிவாயம், என்ன நமச்சிவாயம்னு ஐயாவுடைய சீடர் ஒருத்தர் இருந்தாரு. ஐயா சிரிச்சுட்டே, நமச்சிவாயம் தம்பி உன்னதான் வாழ்த்தான், என்ன அவர் திருதினம் முடிக்கிறாரு, உண்ட பின்ன நாம் பார்த்தது கிடையாது. ஐயா நமச்சிவாயம் அது ஐயா திருவாசகத்தின் முதல் வரியை சொல்கிறார். ஓ அப்படியா? ஆமால, திருவாசகத்தில் முதல் வார்த்தை என்ன? நமச்சிவாய வாழ்க. அப்படியா? கொஞ்சம் விசேஷமா தானே தெரியுது. கண்ணே, ஏன் அந்த ஆளுக்கு, ஏன் அந்த இறைவன் பேரு நமச்சிவாயன் தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. திருவாசம் படிச்ச நமச்சிவாயன் சொல்ல ஈஸியா இருந்தது, சொல்லிட்டேன். அப்படியா? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியலங்கயா. நான் சொக்கநாதரை கும்பிட்டாலும் நமச்சிவாயம் சொல்றேன். சாமிக்கு எந்த ஊர்ல நமச்சிவாயன் பேர் இருக்குன்னு தெரியல. என்னுடைய அறியாமை ஆசான் கிட்ட நான் சொன்னது. ஆசான் சிரிச்சுட்டே சொன்னாரு, பேராயிரம் பரவி இறைவனை வழிபட்டாலும் அவருக்கு ஒரு தனி திருநாமம், அந்த தனி திருநாமம் நமச்சிவாய. என்ன, நீ தலைவனுக்கு வேண்டப்பட்டவனால் தலைவன் முழு பெயரை சொல்லி உன்னை அறியாமல் வாழ்த்துகிறாய், நமச்சிவாய வாழ்க. சரி, இந்த நமச்சிவாயம்
நீ பார்த்திருக்கிறாயா? அதெல்லாம் தெரியாதீங்க. நமக்கு தெரிஞ்சது ஒரே ஆள் சொக்கனார் தான். ஓஹோ, சொக்கனாருடைய ஒரிஜினல் பேர் தெரியுமா? சொக்கர்னா அழகர், நாதர்னா தலைவர். அழகின் தலைவன் என்று சொக்கநாதர் என்ற வார்த்தைக்கு பெயர். அவர் அழகில் மட்டுமல்ல, அறிவில் சிறந்தவர், அன்பில் சிறந்தவர். ஐயா நிறைய சொன்னாரு. ஏன்னா இந்த ஒரு வரிக்கு ஒரு வாரம் கிளாஸ் எடுத்தாரு எங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க, அதுக்கு ஒரு வாரம் கிளாஸ். எப்படின்னா 6 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் அடியனை உட்கார வச்சுட்டு, உட்காரக்குள்ள ஒரு 20 பேர் உட்கார்ந்துருப்போம். வகுப்பு முடியறப்ப அடியன் மட்டும்தான் சாமி கூட இருப்பேன், எங்க ஆடூர் ஐயா கூட. என்ன 1 வருஷம் எடுத்தா திருவாசகத்துக்கு சிவபுராணம் என்ன ஆக. நமச்சிவாய வாழ்க. சரி, தலைவனுடைய நாமும் நமச்சிவாய வாழ்க. ஏன் அவருக்கு நமச்சிவாயம் என்று பெயர் வந்தது? அங்கே பேசுவார்கள் முப்பொருள் வடிவினன். இறைவன் 3 பொருள்களின் ஒரே தோற்றத்தில் இருப்போம். எல்லாமே அவருக்குள் அடக்கும். அப்படியா? எது ஒடுக்கும்? மாயை ஒடுக்கும், பசு ஒடுக்கும். ஆதியில் பதியாகி இறைவனோடு பசுவும் மாயையும் இணைந்திருந்தன. ஆக நமங்கிறது மாயை, சீங்கிறது சிவம், யா என்பது சீக்குள் மறைந்திருக்கக்கூடிய அருளாற்றல், வா என்பது அருளாற்றல், யா என்பது பசு. ஆக அருளாற்றலும் இறைவனும் பிரிக்க முடியாத நம்பர்கள். 1 சிங்கிள் கவுண்டிங்ல கொண்டாந்தாங்க. பதி அருளது சக்தியாகும் சிவன் தனக்கு. ஆக இது 3 ஒன்னா இருக்கு. 3 ஒன்னா இருந்தா என்ன பேர் அதுக்கு? நமங்கிறது மாயை, சிவாங்கிறது சிவசக்தி, யாங்கிறது உயிர். அப்ப நமசிவாய என்றால் இந்த 3 பொருளுக்கு நம சிவாய. என்ன சிவாங்கிறத வா மறைந்து வரும். ஆக என அது சீக்குள் அடக்கும். அந்த சீங்கிற எழுத்து இருக்கிற கொம்பு சக்தியினுடைய வெளிப்பாடு. சிவத்துல கொம்பு எடுத்துட்டீங்களா சவம் ஆயிடும். ஆக அருளாகிய சக்தி சிவத்துள் மறைந்திருப்பதால் அதை நமக்கு புரிமன்னம் காட்டுவதற்காக நம என்ற மாயை, சிவாங்கிற சிவமும் சக்தியும் யா என்கின்ற உயிர். இது எல்லாமாகவும் ஒரே பொருள்தான் இருக்கிறது. அது இறைவன் ஒருவன், அந்த ஒருவனுக்குள் எல்லாம் ஒடுங்கி இருக்கிறது. ஆக இறைவனுக்கு நமசிவாயன் பேரு. ஓஹோ, நமசிவாய வாழ்க. என்னுடைய திருநாமம் ரைட். யார் அவர்? நாதன், தலைவன். நாதன் என்றால் தலைவன் என்று பொருள். நாதன் தாழ்வாழ்க. ஏன்னா கால் நல்லா இருந்தாதான் சாமி நடந்து வந்து இங்கு நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்து அருள முடியும். அதனால அவர் என்னன்னாரு? நாதன் வாழ்கங்கள, நமச்சிவாய வாழ்க. தலைவர் பேரையே வெளிப்படையா சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? நாதன் தாழ்வாழ்க. யாரா இந்த நமச்சிவாயம்னா? இவதான் என்னுடைய தலைவர். என்ன நம்மால் கூட கும்பிடுறான், திருடி வணங்கிறம்மா. என்ன அது கிடையாது. தாழ், நாதன் தாழ்வாழ்க இப்படி போகும். ஆனா இங்க என்னன்னா, சொல்வதை எல்லாம் அம்மா என்ன பண்றா, இது அப்பான்னு காட்டுனா ஏத்துக்கணும். உண்மையா எங்க அப்பாவா, இவர் மூலம் தான் நான் பிறந்தேன், நான் ஆராய்ச்சி பண்ண மென்டலாகி போயிடும். ஆன்மீகத்துல குரு வந்து இதுதான் சிவம், இதுதான் உனக்குள் சிவம் இருக்குன்ட்டா நம்பிட்டு, அப்பாவை நம்பி எப்படி நம்ம அப்பா அம்மா வயிற்றுக்குள்ள நம்ம இருந்தா சரி, அம்மா ஈன்றவள், அதெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் தெரிஞ்சது. இவதான் அப்பானா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு மகனும் காண நினைச்சா அதை விட அசிங்கமான வாழ்க்கை உலகத்துல அவன் அடிச்சுட்டு செத்து போடுவான். இந்த இறை வழிபாட்டுல இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் போகக்கூடாது. சிவம் உனக்குள் இருக்கிறது. ஆமா நான் சிவம் ஐந்தன். அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அடைஞ்சாங்க. குழப்பிட்டோமா அடைய முடியாது. ஆகிய நண்பின் உறவுகளே, இந்த ஆ என்கின்ற ஆங்கில தமிழ் எழுத்தை கரெக்டா அந்த ஆ சுழிச்சிருக்கல, அந்த சுழியனோட கட் பண்ணீங்களா ஹிந்தி ஆ.
நீங்க இந்த இந்திய மொழிகள் எல்லாத்தையும் அந்த அதுல இருக்கிற கோட்டை அழிச்சோ ரேடியஸ் சேர்த்துனீங்களா தமிழா அந்த ஆவுடைய சொல் திரிவாதான் இருக்கும். அதுபோல சொன்னால் இதுதான் என்றால் ஏற்றுக்கொள்ளும் பக்குவ நிலை வந்தால் ஒழிய இறை சிந்தனைக்குள்ளே நுழைய முடியாது என்று கூறி எல்லாம் வல்ல எம் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமான் பேரருட் கருணையினால் அடியேன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரிந்து உங்களுக்கு தேவையற்ற குழப்பம் வருமானால் அன்பு கூர்ந்து, ஏன்னா நீங்க எல்லாருமே நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு பல குருமார்கள் பலவிதமாக விளக்கங்கள் கொடுத்திருப்பார்கள். அடியேன் எப்பவுமே இந்த ஏட்ல எழுதி வச்சு படிச்சுட்டு வாந்தி எடுக்கிற பழக்கத்தை சாமி எனக்கு கொடுக்கல. சொல்லும் கருத்துக்கள் சற்று கடினமாகவும் கூட ஒரு உங்கள் தெளிவை கெடுக்கக்கூடியதும் தான் அன்பு கூர்ந்து இந்த வகுப்பை இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா நான் ஏதோ மேதாவித்தனமா பேச நினைச்சு எல்லாரையும் குழப்பி நானும் நொந்து போய் ஆக என் அன்பின் உறவுகளே ஒரே வார்த்தை தான் சொன்னான், நீ எதை ஏற்றுக்கொள்ளாத நம்பு. திருஞான சம்பந்தர் என்னுடைய குருஞான சம்பந்தர் என்னுடைய குரு. என்ன தெளிவு குருவின் திருமேனி காண்டல் போட்டோல பார்த்துட்டோம். குரு ஏதோ ஒரு ரூபத்திலே நமக்கு சில ஆலோசனை கூறி வழி நடத்துகிறார். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு புரியலையா? தெளிவு குருவின் திருநாமம் செப்பர். அவர் பேர குருஞான சம்பந்தான அவர் உனக்குள்ள இருந்து விளக்கிடுவார். என்னை ஏற்றுக்கொண்டால் லகரம் சின்னது, நடு லகரம் ஏற்றுக்கொண்டால் விளக்கம் தருவார். குழப்பிக்கொண்டால் நம்மளை விளக்கிடுவார் அவருடைய சீட பரம்பரையில இருந்து. ஆக தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. ஏன்னா நமக்குள் சிந்திக்கும் ஆசான் உளத்திருக்கிறார், ஆன்மா உளத்திருக்குங்கிறது சித்தாந்தம். உங்களுக்குள்ளேயே தெளிவான விடை கிடைக்கும் என்று கூறி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறோம். மீண்டும் திருவருளால் தொடருவோம்.